நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. தலைப்பு அருமையான தலைப்பு. சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனையா, நாளைய திட்டங்களா? 12 பேர் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. தீர்ப்பு நான் எவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேனோ அப்படி சொன்னால் தான் எனக்கு மரியாதை. ஏன்னா 12 பேராசிரியர்கள் பாடம் நடத்தின மாதிரி இன்றைக்கி ஒரே நேரத்தில் 12 பீரியடு. ஆனால் உண்மையிலே உங்களை தான் பாராட்டணும். 12 பேர் பேசினதையும் 12 பேருக்கும் சமமான ரசனை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத முல்லா பார்க்க போயிருக்கார். அப்போ யுவராஜ் ஒரு 4 6 அடிக்கிறாரு. முல்லா கைதட்டுறாரு ஏன்ட்டு. பாகிஸ்தான்காரன் 3 6 அடிக்கிறான், அதுக்கும் கைதட்டுறார். பாகிஸ்தான்காரன் நம்ம இந்தியாக்காரனை கேட்ச் பிடிச்சி அவுட் ஆக்குறான், அதுக்கும் கைதட்டுறார். இந்தியாக்காரன் பாகிஸ்தான்காரரை கேட்ச் பிடிச்சி அவரை அவுட் ஆக்குறான், அதுக்கும் கைதட்டுறார். பக்கத்தில் இருக்க நொந்துட்டான். 2 பக்கம் கைதட்டிக்கிருக்கா, நீ எதுக்கா மேட்சுக்கு வந்த அப்படின்னு. நான் பாகிஸ்தானை ஆதரிக்கவோ, பாகிஸ்தானுடைய விளையாட்டை ரசிக்கவோ, இந்தியாவுடைய விளையாட்டை ரசிக்கவோ வரல. நான் உண்மையான விளையாட்டை ரசிப்பதற்காகத்தான் வந்தேன். சாதனை யார் படைத்தாலும், அது இந்தியனாக இருந்தாலும் பாகிஸ்தானாக இருந்தாலும், திறமைசாலி யாரோ அவனுக்கு நான் கைதட்டிக்கிட்டு இருக்கேன்னார். இதுதான் இன்னைக்கு சாதனை. ஆனால் நேற்றைய வரலாறு எப்படி இருந்துச்சு? தமிழன் சாதாரண ஆளா? கம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னைக்கே கம்யூனிச சித்தாந்தத்தை கம்பர் தன்னுடைய பாட்டில் சொல்லியிருக்கார். எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இங்கு இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோன்னு எழுதினார். எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைத்தால் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று அந்த பேதமே இருக்காதுன்ட்டு கம்பர் எழுதியிருக்கார். அப்படின்னு சொன்னால் காரல் மார்க்ஸுக்கு முன்னாலேயே பொது உடைமை சித்தாந்தத்தை சிந்தித்தவன் கம்பன் என்ற தமிழன். அதே மாதிரி சங்க பாடல்களில் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு இதுக்கு மீறிய ஒரு பாடல், வரலாற்று பாடல் வேறு எதுவும் இருக்க முடியாது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு எழுதினான் பாருங்க. செம்மண்ணில் கலந்த நீர் எப்படி அதிலிருந்து மண்ணை பிரிக்க முடியாதோ அது மாதிரி கணவன் மனைவி வாழணும்னு ஒரு இல்லற வாழ்க்கைக்கு அன்னைக்கே வரலாறு போட்டு கொடுத்தவன் தமிழன். அப்படிங்கிற வரலாறுகள் நேற்று நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வரலாறு இன்னைக்கு ஒழுங்காக படிக்கிறானா? 2ஆம் பானிப்பட்டு போர் ஏன் நடந்தது நக்கல் பண்ணுறான். 3வது பானிப்பட்டு போர் சரியாக நடக்கலை, அதனால தான் 2வது பானிப்பட்டு போரை நடத்தியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக எழுதுனான். 4000 திவ்ய பிரபந்தம் ஒன்றும் படிக்கலை. இது 4000 பாடல்களை கொண்டது, பிரபந்த வகையை சார்ந்தது, படிப்பதற்கு திவ்யமாக இருக்கும். எனவே 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறேன். 2ஆம் குலோத்துங்க சோழனை பற்றி குறிப்பு வரைக, கவலையே பல்ல. 2ஆம் குலோத்துங்க சோழன் 1ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பின்னால் வந்தவன், 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு முன்னால் வந்தவன். கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அவனுக்கு மார்க் போட்டாகணும், ஏன்னா அவன் கரெக்டாக எழுதியிருக்கான். இது மாதிரி இன்றைக்கி வரலாறுகளை நக்கல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அதை சரியாக நம்ம போதிக்கலை, நல்ல வரலாறுகளை சொல்லித்தரல. எதிர்கால திட்டம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி வேணும்னா, காசியில் ஒரு ராஜா இருந்தார். அந்த காசியில் ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு ராஜா 5 வருஷம் ஆட்சி செஞ்சோன்னே அவரை கங்கையை கடந்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. 5 வருஷம் ராஜாவாக இருப்பார். காட்டுக்குள்ளே போய் கங்கையை கடந்து விட்டோன்னே விலங்குகள் அடித்து அவரை செத்து போயிடும். திருப்பி அடுத்து ராஜா வர்றவன், ஏன்டா 5 வருஷம் ராஜாவாக இருந்துட்டு விலங்குகளில் அடித்து சாகிறதுக்காக ராஜாவாக இருக்கிறதுன்ட்டு நிறைய பேர் அந்த பதவிக்கே வரல. ஒரு குரூப் என்ன செஞ்சான், சாகிறது சாகிறான், ராஜாவாக இருந்துட்டா சாவமுடா அப்படின்ட்டு 5 வருஷம் இருந்துட்டு போய் செத்துருக்கான். ஒரு சில பேர் 3வது வருஷமே விலங்குகள்கிட்ட நம்ம சாக போகிறோம்னு ஹார்ட் அட்டாக்கில் 2வது வருஷத்துலேயே செத்துருக்கான். இப்படி இருந்தான். ஆனால் ஒரு ஆள் ராஜாவாகி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவனை ஆற்ற கடந்து பக்கத்து இடத்துக்கு விலங்குகளுடைய காட்டுக்கு அனுப்புகிறாங்க. சந்தோஷமாக போகிறான். டேய், என்ன என்னைய சாதாரண சேரில் உட்கார வைக்கிறீங்க, சிம்மாசனத்தை கொண்டு வாடா அப்படின்னு சிம்மாசனத்தில் உட்காந்து
எல்லாம் வரவேற்பும் கொடுத்து அடி நொறுக்கிட்டு போகிறாங்க. என்னையா நீ சாக போகிற, இவ்வளோ சந்தோஷமாக போகிறேன்னு அந்த ராஜா சொல்லியிருக்காரு. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நீங்கள் எதை காடுன்னு சொன்னீங்களோ 4000 வீரர்களை அனுப்பி அங்கே இருக்கிற விலங்குகளையெல்லாம் கொண்டுட்டேன். இன்னும் 8000 மக்களை அனுப்பி அங்கே குடியிருக்க வச்சு இன்னொரு நாடு அங்கே எனக்காக தயாராக இருக்கிறது. நான் போய் இன்னொரு நாட்டுக்குத்தான் போகிறேனே ஒழிய காட்டுக்கு நான் போகலைன்னு சொன்னால் அந்த காசியில் இருக்க ராஜா 5 வருஷம் கிடைச்சதை மக்களுக்கான திட்டங்களை யார் தீட்டுகிறார்களோ அவர்கள்தான் பிற்காலத்திலே மீண்டும் மக்களால் தேர்வு செய்யப்படுவார்கள்ங்கிறதுக்கு காசிராஜனுடைய அந்த தொலைநோக்கு திட்டம் ஒரு சரியான விஷயம் இல்லையா? அதனால் எதிர்கால திட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு மனிதன் நேற்றைய வரலாறையும் படிக்கணும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் இருக்கணும். ஆனால் அவன் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம நடிகவேல் எம்.ஆர். ராதாவும் நம்ம மரியாதைக்குரிய தமிழ் பெரும் புலவர் ஔவை நடராஜனும் ஒரு மேடைக்கு வர்றாங்க. ஔவை நடராஜன் மேடைக்கு வர்றாரு, நடிகவேல் எம்.ஆர். ராதாவும் மேடைக்கு வர்றாரு. ரசிகர்கள்லாம் முதல்ல ஔவை நடராஜனை பேச சொல்லி அறிவிக்கிறாங்க. முதலாவதாக மரியாதைக்குரிய முனைவர் ஔவை நடராஜன் அவர்கள் பேசுவார்கள். ரசிகர்கள் பூரா எம்.ஆர். ராதா எம்.ஆர். ராதா எம்.ஆர். ராதான்னு கத்துறாங்க. எம்.ஆர். ராதா மைக்கை பிடிச்சி அவர் பேசின பேச்சு, படித்தவனை எங்கடா பேச விட்றீங்க? சினிமாவில் நடித்தவனை போய் பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது தலையில் ஏதாவது இருக்காடா? படிக்காதவன் படித்தவங்கிறத எதை வச்சுடா தீர்மானிக்கிறது? அவனுடைய அறிவை வச்சு தாண்டா தீர்மானிக்கணும். ஆனால் அவனை கண்டுபிடிச்சானே, அவன் ஆனால் அவனை தெரிஞ்சவனை, ஆனால் அவனை படிக்காதவன் தாண்டா ஆனால் அவனாவே கண்டுபிடிச்சான். அதனால் படிக்காதவன் கண்டுபிடிச்சான் ஆனால் அவனாவை தாண்டா படித்தவன்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு அன்னைக்கு எம்.ஆர். ராதா ஒரு படித்தவருடைய அவையில் தன்னுடைய தனித்தன்மையான அந்த செய்தி அன்னைக்கு சொன்னார். இப்படிப்பட்ட அறிவு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்னு ஒரு சாதாரண விஷயத்தில் நம்ம தெரிந்து கொண்ட வரலாறு எல்லாம் ரைட்டு. நேற்றைய வரலாறை பாடமாகவும் நாளைய திட்டங்களை பற்றிய நம்பிக்கையும் இருக்கக்கூடிய இன்றைய சாதனைகள் தான் ஒரு சமுதாய வளர்ச்சியை உருவாக்கும் என்று சொல்லி, நாளைய திட்டங்களை பற்றிய அந்த நம்பிக்கையும் நேற்றைய வரலாறை பற்றிய அச்சமும் ஒரு படிப்பினையும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் இன்றைய சாதனைகளை அவன் சிறப்பாக படைப்பான் என்று சொல்லி, சமுதாய வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது இன்றைய சாதனைகளே என்று இந்த விவாத அரங்கத்திற்கு தீர்ப்பு சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ அமைப்புகள் நல்ல இளைஞர்களை தமிழ் சமுதாயத்திற்கு வழங்குகிற முயற்சியிலே முனைப்பிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட தன்னிடத்தில் இருக்கிற பேச்சாற்றலை தொழில்முறை பேச்சாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்நாளை வளப்படுத்தி கொள்ள நினைக்காமல் ஒரு மிகப்பெரிய எதிர்நீச்சலுக்கு இடையிலே கொள்கை உறுதிமிக்க சாதனையாளர்களை இந்த பேச்சு மேடையிலே அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களும் அவரது துணைவியாரும் உருவாக்கி கொண்டிருப்பது என்பது, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஐயா ஆசிரியர் அவர்களே உட்கார்ந்து அவர் உடல்நலிவையும் பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ 4 மணி நேரத்திற்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், அவர்களெல்லாம் தொண்டு செய்து பழுத்த பழத்திற்கு தொண்டனாக இளைஞனாக இன்றைக்கு அவரே பழுத்த பழமாகி இன்றைக்கும் தலைவர் கலைஞரோடு தோளோடு தோள் நின்று சமூக சீர்திருத்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் எந்த நோக்கத்திற்காக ஈடுபட்டாரோ அந்த நோக்கத்தின் ஒரு பகுதி இந்த மேடையிலே நிறைவேறியிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு தான் அவர் இன்னும் 1 மணி நேரம் உட்கார வைத்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்பதைப் போல, வந்தபோது மலர்ந்த அந்த முகம் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையைப் போல இன்றைக்கும் முறுவல் பூத்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார். எனவே அனைவர் சார்பிலும் அவருக்கும் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடக்கும் என்று அம்மா இந்திரகுமாரி அவர்களுக்கு தெரியாது. கேட்டதும் லியோனி நிகழ்ச்சியா, ஒரு அருமையான முயற்சியில் ஈடுபட்டு நல்ல குழந்தை செல்வங்களை உருவாக்கி வருகிறார்களே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள். உண்மை என்னவென்றால் எனக்கும் எவ்வளோ நேரம் நடக்கும் என்று தெரியாது. ஏதோ எல்லோருக்கும் நேரம் நிர்ணயம் செய்து 5 மணித்துறைகள் என்று ஒப்படைத்து வகைப்படுத்தி நிரல்படுத்தி பேச வைப்பார்கள் கருதினேன். ஆனால்
ஆனால் லியோனி அவர்கள் அவரே சொன்னதைப் போல நான் மட்டும் அந்த நாற்காலிக்கு சொந்தக்காரனாக இருந்துவிட்டு போவதை விட 1000 லியோனிகள் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். அவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானால் தங்கள் ஆற்றலை, திறமையை, நுண்திறனை வெளிப்படுத்தட்டும் என்று இங்கே இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நடுவர் பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு தீர்ப்பை நான் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அண்மையிலே ஒரு குறிப்பு படித்தேன், ஒரு வரலாற்று குறிப்பு. உலக அறிவியல் பேரறிஞர்களிலே தனி முத்திரை பொறித்திருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு கடிதத்தை அவர் தாயாருக்கு அனுப்பி வைக்கிறது. உரையை பிரிக்காமல் அப்படியே கொண்டு வந்து தாயிடத்திலே கொடுத்து பள்ளி சிறுவனான தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கச் சொல்கிறார். அதை பிரித்த தாய் படிக்கிறார் உள்ளே இருக்கிற கடிதத்தை. எடிசனின் தாயார் அறிவது, படிக்க படிக்க எடிசன் சின்ன பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த தாயார் படிக்கிறார். எடிசனின் தாயார் அறிவது, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அறிவு மற்ற பிள்ளைகளை விட 100 மடங்கு அதிகமாகவும் வேகமாகவும் நுட்பமாகவும் இருக்கிறது. எனவே அவருடைய அறிவுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு அவரை பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எங்களிடத்தில் இல்லை. சக மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகிறார்கள். எனவே அவருக்கு அறிவு புகட்டுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்த ஆசிரியர் பெருமக்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த பள்ளியிலே போய் சேர்த்து விடுங்கள், இப்படிக்கு பள்ளி நிர்வாகம் என்று அந்த கடிதத்தை தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் படித்து விடுகிறார். எடிசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த சின்ன வயதிலே, பிஞ்சு வயதிலே, தளிர் விடுகிற அந்த குழந்தை பருவத்திலே வேறொரு பள்ளிகளை சேர்த்து விடுகிறார்கள். வளர்ந்து தலை தோங்கி மிகப்பெரிய அறிவியல் அறிஞராக அறியப்பட்டு உலகத்தின் உயரிய விருதுகளையெல்லாம் பெறுகிற அளவுக்கு பல கண்டுபிடிப்புகள் வழங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் தாயாருடைய நினைவு நாள் அன்று அந்த அறைக்கு போய் அந்த பழைய நினைவுகளோடு பழைய புத்தக அறைக்கு போய் தன்னுடைய மேசையில் உட்கார்ந்து தாயாரை நினைத்து பார்க்கிறார். அந்த மேசையில் இருக்கிற உள்ளறையை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்க்கிற போது அவர் 3 வயது பள்ளி மாணவன் 3ஆவது படிக்கிற பொழுது பள்ளி நிர்வாகம் ஒரு கடிதம் அனுப்பியது. அந்த கடிதம் கிட்டத்தட்ட உடைந்து நொறுங்குகிற அளவுக்கு ஒரு பழைய கடிதமாக இருக்கிறது. தன் தாய் தானே இந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சிக்கெல்லாம் அடிப்படையாக இருந்து உருவாக்கியவர் என்ற நன்றி உணர்ச்சியோடும் அந்த பாச உணர்வோடும் பழைய நினைவுகளோடு அந்த கடிதத்தை பிடித்து படிக்கிறார். ஒரு மீள் பார்வை பார்ப்போமே என்று. பெரியோர்களே, நண்பர்களே, இந்த போட்டியிலே கலந்து கொண்ட போட்டியாளர்களே, அந்த கடிதத்திலே என்ன எழுதியிருந்தது என்று உள்ளே படிக்கிற போது ஒவ்வொரு வரியையும் படித்து படித்து விட்டு தேம்பி தேம்பி விம்பி விம்பி அழுகிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். உண்மையிலேயே அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், எடிசனின் தாயார் அவர்கள் அறிவது, உங்கள் பிள்ளை இந்த பள்ளியிலேயே சர்வமடையனாக இருக்கிறான், முட்டாளாக இருக்கிறான், எதை சொன்னாலும் அவன் மூளைகளை ஏற மறுக்கிறது, அவனை இங்கே தொடர்ந்து படிக்க வைத்தால் சக மாணவர்களையும் கெடுத்து விடுவான் போலிருக்கிறது, எனவே அவனை வேறு பள்ளிகளை போய் சேர்த்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நண்பர்களே, அதை அப்படியே அந்த தாயார் அன்றைக்கு படித்திருந்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்க மாட்டார். உண்மையிலேயே நான் இந்த நிகழ்ச்சியில் இதை பேச வேண்டும் என்று திட்டமிட்டு வரவில்லை. ஆனால் லியோனி அவர்கள் அவருடைய துணைவியாரும் இந்த பிள்ளைகளையெல்லாம் உருவாக்குற முயற்சியை பார்க்கிற போது பேச்சிலே குறை இருந்தாலும் தட்டி கொடுத்து வேலை வாங்கி திசை முழுக்க இவர்களை போற்றி புகழ்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை, முகவரியை வழங்குகிற முயற்சி பார்க்கிற போது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிடைத்த தாயாருடைய உள்ளத்தை நான் உண்மையிலேயே அண்ணன் லியோனி இடத்திலும் அவருடைய துணைவியார் இடத்திலும் பார்க்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்ப்பது தொலைக்காட்சியிலே. அவர் இயக்கத்திலே சேர்ந்ததுக்கு பிறகல்ல, அதற்கு முன்னாலேயே அவருடைய லியோனி அவர்களுடைய பட்டிமன்றங்களை தான் அதிகமாக பார்ப்பேன். ஏனென்றால் ஒரு மனிதன் சந்தோஷமாக டிவி பார்க்க வேண்டும். போடுகிற சீரியலிலே அழுவதும் பட்டிமன்றத்திலே அழுவதுமாக இருக்கக்கூடாது. அந்த நகைச்சுவை உணர்வை நமக்கு ஊட்டி மிகுந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு, நம்முடைய மனதை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு தம்பி லியோனியினுடைய பட்டிமன்றங்கள் அமைந்திருக்கும். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை
தெரிவிப்பதில் என்ன இருக்கிறது என்றால், அவர் எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட சமுதாய பணியிலே மிக அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முதல் காரணமாக அவருடைய துணைவியார் இருக்கிறார். நான் வந்தபொழுது அண்ணன் கவிதை பித்தன் அவர்கள் அவரை பற்றி மிகவும் பெருமையாக எடுத்து சொன்னார்கள். அண்ணன் லியோனியை பற்றி எனக்கு நிறைய தெரியும், தம்பி லியோனியை பற்றி. ஆனால் அவருடைய துணைவியாரை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவர்கள் சொன்னதை கேட்டது பிறகு, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற வள்ளுவனுடைய வாக்குதான் எனக்கு நினைவிற்கு வந்தது. தன்னையும் காத்து தன்னுடைய கணவனையும் காத்து குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கிற பெண்ணாக, சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கிற பெண்ணாக திருமதி லியோனி அவர்கள் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று சாதனைகள், வரலாற்று கல்வெட்டுக்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சாதனைகளை படைக்க முடியும் என்பதையும், அப்படிப்பட்ட வரலாற்று சான்றுகள் இருந்தால் சாதனைகளை படைக்கலாம், சாதனைகளை படைத்தால் அடுத்த முறை திட்டங்களை தீட்டலாம் என்கின்ற உணர்வை இங்கே ஆசிரியர் பெருமகனார் முன்னிலையில் நம்முடைய மாணவ செல்வங்கள் எடுத்து கூறியது பல விஷயங்களை நாங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக பேசினார்கள். யாருக்கு பரிசு கொடுப்பது என்று திண்டாடக்கூடிய அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி பெரிய வாய்ப்பு கிடைத்ததே இந்த பிள்ளைகளுடைய ஆற்றலை பார்த்து என்று சொல்லும்போது ஒரு பெரிய மாறுதலான, பல இடங்களிலே நாங்கள் பேசி மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை விட இளைஞர்கள் பேசி நாங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பது மிக மிக அருமையானது. அதிலும் குறிப்பாக தொலைக்காட்சியில் வரும்போது கூட பல்வேறு நிகழ்ச்சிகள் குறுக்கிடும், தொடர்ந்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது கட்டாயமாக உட்கார்ந்து பார்க்கும்போது நேரம் போனதே தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் பரிசு எப்படி இவர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் என்று நானே சங்கடப்பட்டு கொண்டிருந்தேன். ஏனென்றால் முறைப்படி பார்த்தால் 12 பரிசுகள் கொடுக்கப்பட வேண்டிய அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொருவரும் உடைய தயாரிப்பு, ஒவ்வொருவருடைய அந்த பேச்சு ஆற்றல் இவைகளெல்லாம் இருந்தது. நேற்றைய வரலாறு என்பதை நினைக்கிற நேரத்தில் நானே மேஜையின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு பேசப்பட்டவர். அந்த வயதை அவர்கள் நினைவூட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தேன். இந்த பிள்ளைகள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள், எவ்வளோ பெரிய வாய்ப்புகள். நம்முடைய செல்வங்களுக்கு இருக்கிற திறமைகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, இது ஏராளம் இருக்கிறது. கல்வி என்பதே கூட நம்முடைய நாட்டிலே ஒரு தவறாக ஏதோ திறந்து வைத்து விட்ட மூளைக்குள்ளே புகுத்துவது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினார். ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல, முழுக்க முழுக்க தோண்டி எடுத்தல், அதுதான் மிக முக்கியம். அதை ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார்கள் நம்முடைய இவர்களை பயிற்றுவித்தவர்களும் சரி. இன்றைக்கு நகைச்சுவை தன்றல் அந்த வாய்ப்பை கொடுத்து நாட்டிற்கு நல்லவர்களை, நல்ல அருமையான இளைஞர்களை, எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய நாடு, நம்முடைய சமுதாயம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நல்ல பண்ணையத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சிறப்பான பயிர்களை நாம் பார்த்தோம். இது ஒரு நல்ல நாற்றங்காலாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தயாரித்த முறை, அதைவிட அவர்கள் கேள்வி கேட்ட முறை இருக்குது பாருங்கள். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா நீங்கள் என்று அவரையே கொஞ்சம் திணறடிக்கக்கூடிய அளவில் அந்த கேள்விகள் கொஞ்சம் திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக கேட்டார். எப்போது கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் இளைஞர்களுக்கு வருகிறதோ அப்போதே நாடு திரும்பி விட்டது என்றார். அதுதான் மிக முக்கியம். நம்பிக்கொண்டே இருந்து தலையாட்டி கொண்டே இருந்த ஒரு சமுதாயத்தில் கேள்விகள் என்று சொன்னவர் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி என்பது இருக்கிறதே, அதுதான் அடிப்படையான அறிவியல் கடமை. இளைஞர்களே, உங்களால் தான் முடியும். எனவே நீங்கள் வெறும் பேச்சாளிகளாக இன்று வரவில்லை, நீங்கள் எங்கள் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக வந்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தினுடைய உருவாக்கக்கூடிய மிக அற்புதமான சிற்பிகளாக உருவாகி இருக்கிறீர்கள். எனவே நல்ல எதிர்காலத்தை செதுக்குங்கள், புதிய எதிர்காலத்தை உருவாக்குங்கள், புதியதோர் உலகு செய்வோம் என்ற அளவிற்கு அதை உண்டாக்குங்கள். அதில் சுயமரியாதை ஆளட்டும். தோழர் லியோனி அவர்கள் அவர் மிக சிறப்பான வகையில் உலகளாவிய நிலைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு நல்ல துணையாக அமுதா இன்றைக்கு அமைந்திருப்பது என்பது எல்லோருக்கும் பாராட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்கே எல்லாவற்றையும் அவங்க தான் இயக்கி கொண்டிருந்தார்கள் நினைக்கிறேன் நான் பூரா, அவரையும் உள்பட. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்டதில் இதில் கூட நம்ம நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, வெள்ளைக்காரனுக்கே கூட அந்த மனப்பான்மை உண்டு.
ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பார்னு. பெரியார் தான் கேட்டார், ஏன் பின்னால் இருக்கணும், ஏன் பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும், நட்டம் இல்லையா அப்படின்னார். ஆகவே பின்னால் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பக்கத்துலேயே இருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் நம்முடைய நல்ல நம்பிக்கைக்குரிய நன்னம்பிக்கைக்குரிய அருமையான இளம் குருத்துக்கள், இளம் பயிர்கள் இன்றைக்கு சிறப்பாக இந்த நாற்றங்காலிலே, இந்த பண்ணையத்தில், பகுத்தறிவு பண்ணையத்தில், அறிவு பண்ணையத்தில், கலைஞர் பண்ணையத்தில், இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் மூலமாக 3வது ஆண்டு வந்திருக்கிறது. பல ஆண்டுகள் வர வேண்டும், இன்னும் பல பேர் வர வேண்டும். எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பரிசுகளை பெற்றிருக்கிற போட்டியாளர்கள்: 3ஆம் பரிசு சகோதரி ஆதிரா, 2ஆம் பரிசு தம்பி சா பாண்டிக்குமார், முதல் பரிசு சகோதரி பூரணகலா.